உங்களுக்கு புரியல, இந்த வரலாறு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனடியா நீங்க ஒரு மெசேஜ் பண்ணியோ அல்லது நாங்க டவுட் கேட்கிற அந்த டைம்ல நீங்க என்ன செய்யலாம்னா கேட்கலாம். சில இடங்கள்ல சில பிராந்தியங்கள் படிக்கும்போது நாங்க கனெக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நாங்க கிழக்காசியா படிக்கும்போது தென்னாசியாவினுடைய வரலாறு அல்லது அரசியலை நாங்க குறிப்பா அரசியலை தான் நாங்க என்ன செய்வோம்னா கனெக்ட் பண்ணுவோம். இந்த பிராந்திய புவியியலுக்குள்ளால அதிகமா நாங்க பேச போறது அரசியலா தான் இருக்கு. ஏன்னா அரசியலை டிபெண்ட் பண்ணி தான் அல்லது தங்கி தான் எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிராந்திய புயலுக்குள்ளால நாங்க பெரும்பான்மையா அதிக பரப்புல பார்க்கக்கூடிய பகுதியா அது இருக்க போகுது. ரைட். அப்ப ஏதாவது விலங்கலை அல்லது ஏதாவது ஒரு ஸ்டோரி நாங்க காய்ச்சிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இடையில என்கிட்ட கேட்கலாம். ரைட். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவா நான் போறேன். பட் ஆனா எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னு தெரியல. ஆனா நேத்து கார்டோகிராஃபியை விட ரீஜனல் ஜியோகிராஃபி இன்னைக்கு ஸ்லோவா தான் போகும். ரைட். அதால யோசிக்க தேவையில்ல. ஏதாவது விலங்கல அப்படின்னா நீங்க கேட்கலாம். ரைட். ஏன்னா கார்டோகிராஃபி ரொம்ப பெரிய பகுதி ஒன்று இருந்தது. ரீஜனல் ஜியோகிராஃபியில நாங்க பிரதேச வாரியா சில முக்கியமான சம்பவங்கள் மட்டும் தான் பார்ப்போம். அடுத்த பிள்ளைகள் இந்த டியூட்டுகள் நான் முழுமையா உங்களுக்கு போட்டிருக்கேன். செமினாருக்கு மாதிரி ஷார்ட் பண்ணி போடாம முழுமையாவே என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு டியூட்ஸ் எல்லாத்தையும் நான் அனுப்பியிருக்கேன். ஸோ அது ஏன் அப்படின்னா பிரதேச புவியல்ல இடையிடையில பிரேக் பண்ணி இல்லாட்டி கெப் விட்டு போடுவோமா இருந்தா அந்த வரலாறு அந்த தொடர்ச்சி உங்களுக்கு சில வேலை விளங்காம போயிடலாம். ஷார்ட் டைம் தான் இருக்கு எக்ஸாம்க்கு அப்படிங்கிறனால முழுமையா உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுகளை நீங்க வாசிச்சு பார்த்தாலும் அதனுடைய தொடர்ச்சி விளங்கும். டியூட்ல நோட் பண்ணிக்கிட்டே போங்க. சில இடங்கள்ல டியூட்ல தலைப்புகள் மேலையும் கீழே மாறி இருக்கலாம். ஸோ அதால கையில தாள் வச்சுக்கோங்க. சொல்ற ஓர்டர்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதையும் மாத்தி போட்டு மார்க் பண்ணிக்கிட்டே போங்க. அது உங்களுக்கு திருப்பி மறுபடி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். முதலாவது நாங்க பார்க்க போற பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா இந்த பிரதேச புவியல்னா என்ன அப்படிங்கறதான். ரைட். இந்த பிரதேச புவியல் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுல நீங்க ஒன்னும் யோசிக்க வேணாம். இந்த உலகம் ரைட் புவியியல் அடிப்படையில நாங்க பார்க்கும்போது ஆரம்பத்துல ஒரே நிலப்பரப்பாக இந்த பூமி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சிருப்போம். ஜியோகிராஃபில பஞ்சியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பா இருந்துச்சு. அது காலப்போக்குல பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு அது உடைவடைந்து பல நாடுகளாகவும் பல பிரதேசங்களாகவும் என்ன செய்யுது அப்படின்னா அது உடையுது. அத மனிதன் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுடைய தேவையின் அடிப்படையில மெயினா யாரு இந்த உலகத்துல மெயினா யாரு நாங்க டிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதன் தான். நாங்க மனிதனுடைய தேவையின் அடிப்படையில தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல இயற்கையினுடைய தலையீடுகள் கொஞ்சம் இருக்கே தவிர மற்றபடி அதிகமான தாக்கம் மனிதனுடையதா இருக்கு. அப்ப இந்த உலகத்தை பொறுத்தளவுல மனிதனுடைய தேவையின் அடிப்படையிலும் மனிதனுடைய செயற்பாட்டின் அடிப்படையிலையும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கிறோம். அந்த பகுதிகளை நாங்க எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்று இயற்கை அடிப்படையில நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். ரைட். இந்த இடத்துல ஒரு இயற்கை பிரதேசம் இருக்கு. ரைட். இயற்கை காடுகள் இருக்கு. ஆகவே இது இயற்கை பிரதேசம். ரைட். இந்த இடத்துல மலைத்தொடர்கள் இருக்கு. ஆகவே இது மலைகள் இருக்கக்கூடிய பிரதேசம். இந்த இடத்துல கடல் இருக்கு. ஆகவே இது கடற்கரையோர பிரதேசம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இயற்கை பிரதேசங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறோம் ஒரு ஏரியாவை பிரிச்சு காட்டுறோம். அல்லது இருக்கக்கூடிய பண்பாடு அடிப்படையில பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையில நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரதேசங்களை பிரிச்சு காட்டுறோம். கலாச்சார பண்புகளுடைய மொழி அடிப்படையில இனத்தின் அடிப்படையில பிரதேசங்களை நாங்க பிரிச்சு காட்டலாம். இப்ப நாங்க உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளை பார்க்கும்போது பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ரைட். அதுவே நாங்க இலங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இலங்கையில அதிகமா இருக்கக்கூடிய சிங்களவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு 73% இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான இந்துக்கள் வாழக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நாங்க என்ன செய்யலாம்னா பிரதேசங்களாக வகைப்படுத்தலாம். நாங்க எப்படின்னு சொல்லி பிறகு உதாரணங்கள் பார்ப்போம் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேசங்கள் படிக்கும்போது ஏன் இந்த 3 நாடுகளை நான் சொன்னேன் அப்படிங்கறதுக்கான ரீசனை நாங்க கடைசியா உங்களுக்கு விளங்கும். அப்ப இப்படியா நாங்க என்ன செய்யலாம்னா பிரதேசங்களை வகைப்படுத்தலாம். மூன்றாவது பொருளாதார அடிப்படையில் இது உலகத்துல ஆரம்ப கால வரலாறுலாம் தாண்டி உலகத்துல எப்ப இந்த பொருளாதாரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கே இந்த பொருளாதாரத்துறை உலகத்தை கட்டுப்படுத்துற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அப்ப இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில நாங்க பிரதேசங்களை வகைப்படுத்துவோம். இப்ப நாங்க உலக நாடுகளை வகைப்படுத்துவோம் இல்லையா? அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அல்லது முதலாம் உலக நாடுகள் அல்லது மூன்றாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி புவியியல பல பேர்களை நாங்க வகைப்படுத்துவோம். ரைட். அல்லது உற்பத்தி நடக்கிற பிரதேசங்கள், ரைட். அல்லது மோட்டார் வாகன உற்பத்தி நடக்கிற பிரதேசங்கள், கப்பல் உற்பத்தி நடக்கிற பிரதேசங்கள் சொல்லி அது பொருளாதார அடிப்படையில தொழில்துறை அடிப்படையில அல்லது விவசாயத்தின் அடிப்படையில நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரதேசங்களை வகைப்படுத்துவோம்.
4வது இருக்கக்கூடியது அரசியல். இது ரொம்ப முக்கியமானது. ரைட், நாங்க பிறகு அதன் வரலாற்று பின்னணி வரும்போது இதை தெளிவா கதப்போம். ரைட், இந்த அடிப்படையில உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும், உலகத்துல ஐக்கிய நாடுகள் சபையால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, ஒரு 194 நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுல நாங்க நாடுகள்னு சொல்றோம். அந்த நாடுகளை நாங்க ஒவ்வொரு பிரதேசங்களாக பிரிக்கிறோம். இப்ப நாங்க பிரிக்கிறோமா இல்லையா? ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம், ரைட், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம்னு சொல்லி நாங்க பிரிக்கிறோமா இல்லையா? சோ இதெல்லாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயற்கையின் அடிப்படையிலையும், கலாச்சார பண்புகள் அடிப்படையிலையும், பொருளாதாரத்தின் அடிப்படையிலும், அரசியல் நாங்க பெற கதப்போம். ரைட், இந்த பண்புகள் அடிப்படையில இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மொத்த மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த உலகத்தினுடைய மொத்த நிலப்பரப்பை, ரைட், 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரதேசங்களாக பிரிச்சு கொள்றோம். ரைட், இதைதான் நாங்க பிரதேச புவியியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்புகளை ஒவ்வொரு பிரதேசங்களாக நாங்க என்ன செய்யறோம்னா அடையாளப்படுத்தி எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க பயன்படுத்துறோம். சோ இதை நாங்க பிரதேச புவியியலுக்குள்ளால வரோம். இப்ப இந்த பிரதேசங்களாக நாங்க வகைப்படுத்தி படிக்கும் போது, அல்லது இதை நாங்க பிரிச்சு படிக்கும் போது இலகுவாக ஒவ்வொரு பிராந்தியங்களை பற்றியும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு நாங்க தென்னாசியா அப்படிங்கிறத ஒண்ணு உலகத்துல இருந்து வேறுபடுத்தி நாங்க படிக்கிறோம் அப்படின்னா பிராந்தியத்துல தென்னாசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் யார் யாரு? இலங்கை, இந்தியா, நேபாளம், பூட்டான், இந்த மாதிரியான நாடுகள் எது? ரைட், இந்த நாடுகள் எப்படியான பொருளாதார சூழ்நிலை இருக்கு, எப்படியான இயற்கை அம்சங்கள் இருக்கு, அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு, அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசியல் பதற்ற நிலை, குழப்பகரமான சூழல் எப்படி இருக்கு, அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிராந்தியத்துல சில ஸ்பெசிபிக்கான சில விஷயங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுதான் பிராந்திய புவியினுடைய ஒரு முக்கியத்துவமா நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா நாங்க பார்க்கணும். அப்ப பிராந்திய புவியியல் என்பது உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்களை இருக்கக்கூடிய நிலப்பரப்பை ஒவ்வொரு பிரதேசங்களாக வகைப்படுத்தி படிக்கிறத நாங்க பிராந்திய புவியியலுக்குள்ளால கொண்டு வரோம். இதை நாங்க பல்வேறு அளவுகள் அடிப்படை, குறிப்பா 4 அளவுகளின் அடிப்படையில பிரதேசங்கள்ல நாங்க கவனம் செலுத்துறோம். அதுல முதலாவது இயற்கை அடிப்படையில, கலாச்சார பண்புகள் அடிப்படையில, பொருளாதாரத்தின் அடிப்படையில, அரசியல் அடிப்படையில நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா இதை நாங்க பாகுபடுத்தி பார்க்கறோம். ரைட், அடுத்து பிரதேச வளையங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. இதை நாங்க முறையான வளையம், செயற்பாட்டு வளையம், புலனுணர்வு வளையம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிப்போம். இந்த முறையான வளையம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இயற்கையின் அடிப்படையில, காலநிலை அடிப்படையில, அரசியல் ஒரு முறையான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு எல்லைகள் இருக்கும், அதுக்கு பவுண்டரிஸ் இருக்கு, போர்டர்னு சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு ஒரு எல்லைப்படுத்தப்பட்டு இருக்கும். சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த வளையத்தை நாங்க முறையான வளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதுல பாருங்க, உதாரணம் கொடுத்துருக்கோம். அமேசான் இயற்கை அம்சங்கள்ல அமேசான் காடுகள் சொல்லியிருக்கோம். பிரேசில்ல இருக்கு. ரைட், தென் அமெரிக்காவில் அதிகப்படியான பரப்பு பிரேசில் நாட்டுக்குள்ளால இருக்கு. சோ அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ரைட், இதுதான் அமேசான் காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே நாங்க ஆப்பிரிக்காவில் கொங்கோ பிரதேசத்துக்கு வந்தோம்னா ரைட், இது கொங்கோ காடு. இலங்கையில சிங்கராஜாவனத்துக்கு வந்தோம்னா ரைட், இது சிங்கராஜாவனம். ஒரு எல்லை இருக்கும். அப்ப முறையான வளையங்கிறது ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலப்பரப்பு பகுதியாக இந்த பிரதேசங்கள் இருக்கும். ரைட், அது கால்நிலையாக இருக்கலாம், மொழி ஒருமைப்பாடு, அரசியல் ரீதியாக அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ரைட், ஒரு முறையான ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய வளையமாக அது இருக்கும். 2வது உதாரணம் கீழே கொடுத்துருங்க பாருங்க. அரபு நாடுகள், பிரான்ஸ், இந்த பொதுநில மாநிலங்கள் பல உதாரணங்கள் கொடுத்துருக்கோம். ரைட், இதுகள் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து செயற்பாட்டு வளையம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, இயங்கிக்கிட்டு இருப்பாங்க 2 பிரதேசங்கள் ஒன்றோடு ஒன்று கிணக்கி 2 சேரக்கூடிய பிரதேசங்களாக இருக்கும். ரைட், செயல்திறன் அடிப்படையில என்ன செய்வாங்க அப்படின்னா 2 பிரதேசங்கள் சேர்ந்து கொள்வாங்க. புவியியல்ல நாங்க படிப்போம் மெட்ரோ சிட்டி, அதாவது மெட்ரோபாலிட்டன் நகரங்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு நகரம் உருவாகும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு நகரம் உருவாகும். காலப்போக்கில் இந்த 2 நகரங்களும் விரிவடைந்து இந்த 2 நகரங்களும் ஒரே நகரங்களாக மாறும். இது ஒரு நகரம் ஏ அப்படிங்கிற நகரம் ஒன்று இருக்கும், பி அப்படிங்கிற நகரம் இருக்கும். காலப்போக்கில் அந்த நகரங்கள் என்ன செய்யும், விரிவடைந்து 2 நகரங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டவுனாக என்ன செய்வாங்க அப்படின்னா காட்சியளிப்பாங்க. சோ இப்படியான செயற்பாட்டு அல்லது செயற்திறன் அடிப்படையில என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிரதேச வளையங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை நாங்க செயற்பாட்டு வளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடியது நாங்க சொல்லியிருக்கோம், மும்பையில இருக்கக்கூடியது, அதே மாதிரி நியூயார்க்கினுடைய பெரும் பகுதி, ஐக்கிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த செயற்பாட்டு வளையத்துக்கு நாங்க உதாரணங்களாக சொல்றோம். ரைட், 3வது பகுதி பார்க்கிறோம் நாங்க புலனுணர்வு வளையம். இது என்னன்னு சொல்லி சொன்னா மனிதனுடைய எண்ணங்கள் அடிப்படையில நாங்க நினைக்கிறோம். ரைட், இது ஒரு பிரதேசம்னு நாங்க நினைக்கிறோம்னா ரைட், அது புலனுணர்வு சார்ந்ததா இருக்கும், கற்பனை பிராந்தியங்களாக இருக்கும். ரைட், இது ரைட். இப்ப தென்னாசியா அப்படிங்கிற அதுக்கு பவுடர் நாங்க தான் சொல்றோம். ரைட், இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், மனித உணர்வு அடையாளங்களை நாங்க பிரதேசங்களாக என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வெளிப்படுத்தி காட்டுவோம். இது புலனுணர்வு சார்ந்த வளையங்களாக இருக்கும். அப்ப பிராந்திய புவியல்ல
முதலாவது நாங்க பார்த்தது பிராந்திய புவியினுடைய அடிப்படையில் நாங்க எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கறத பார்த்தோம். அடிப்படை அளவுகளின் அடிப்படையில பிரிக்கும் 4 அளவுகள் அடிப்படையில் பிரிக்கிறோம்னு சொல்லி. 2வது பிரதேச வலயங்களை 3ஆ நாங்க பிரிக்கிறோம். முறையான வலயம், செயற்பாட்டு வலயம், புலனுணர்வு வலயம் அப்படின்னு சொல்லி நாங்க 3 பகுதிகளாக என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதை நாங்க பிரிச்சு பார்க்கிறோம். ரைட். அடுத்து நாங்க பார்க்க போற பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா பிராந்திய எண்ணக்கருவினுடைய பரிணாமம். பரிணாமம் அப்படிங்கிறது என்ன? வளர்ச்சி. ரைட். அப்ப பிராந்திய எண்ணக்கரு அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகுது, எப்படி வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட். கார்டோகிராஃபில நீங்க நேத்து வந்த ஆக்களுக்கு தெரியும், ஒரு வரலாற்று பின்னணி நாங்க பார்த்தோம். அல்லது இதுக்கு முன்னாடி நீங்க வராத புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. கார்டோகிராஃபியினுடைய அல்ல படவரை கலையினுடைய வளர்ச்சியை நாங்க படிச்சிருப்போம். அப்ப அதுக்கு நாங்க எங்க போகணும்? உலகத்தினுடைய வரலாறுக்கு போக வேண்டியிருக்கும். இந்த பிராந்திய புவியினுடைய இந்த பரிணாம வளர்ச்சியை பத்தி நாங்க பேசணுமா இருந்தாலும் நாங்க எங்க போவோம்னா உலகத்தினுடைய வரலாறுக்கு அப்படியே போக வேண்டியிருக்கும். ஆரம்ப காலத்துக்கு போக வேண்டியிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3-4 காலகட்டங்களா அதை பிரிச்சிருப்போம். புராதன புவியியல் காலம், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு காலம், அளவு புரட்சி 60 50 60கள்ல, அதுக்கப்புறம் 1970 முதல் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இது அந்த புராதன காலம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கிரேக்க ரோம காலங்கள் தான். நான் நேத்து ஒரு விஷயம் படிச்சோம். உலகத்தினுடைய வரலாறை நாங்க 3 காலகட்டங்களா பிரிக்கிறோம். 1 புராதன காலம், 2வது மத்திய காலம், 3வது நவீன காலம். இந்த புராதன காலம் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லுவோம்னா கிரேக்க ரோம சாம்ராஜ்ய காலங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். அப்ப இந்த பிராந்திய புவியினுடைய எண்ணக்கருக்கள் அங்கதான் வளருது. ஸ்ட்ராபோ, எரோடோதெனிஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த புவியியலாளர்களும் இந்த கணிதவியலாளர்களும் உலகத்தை என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு பகுதிகளாக பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மகளன் வந்து சுத்தும் போதோ அல்லது தொலைமி உலகப்படத்தை வரையும் போதோ இருக்கக்கூடிய பகுதிகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராந்தியங்களாக வேறுபடுத்தி காட்டுறாங்க. சோ ஆரம்ப காலகட்டம் அப்படிதான் இந்த பிராந்திய புவியியல் வளர்ச்சி அடையுது. அவங்க கேள்விப்படுற ஒவ்வொரு பிரதேசங்களையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நான் பிரதேசம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறான். இயற்கையின் அடிப்படையில கண்டா அது இயற்கை பிரதேசம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறான். அல்லது வேற ஏதாவது ஒரு விலங்கு உயிரினங்கள் பல்லுயிர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் எடுத்தா ரைட் இந்த உயிரினங்கள் வாழக்கூடிய பிரதேசம் அப்படின்னு சொல்லி அதை அடையாளப்படுத்துறாங்க. அல்லது ஏனைய ஒரு பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அது தொடர்பான ஒரு அறிவு வருது அப்படின்னா அதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா பிராந்தியமாக வகைப்படுத்துறாங்க. அப்ப புராதன புவியியல் காலத்துல போர்டுல இதற்கு கூட ரைட். அப்ப புராதன இலங்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா பிராந்திய புவியியல் ரைட். புராதன உலகத்துல இந்த பிராந்திய புவியினுடைய வரலாறு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆரம்ப கட்டம் கிரேக்க ரோம காலங்கள்ல ஆரம்பிக்கும். அது படிப்படியாக என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உலகத்தினுடைய வரலாறுல உலகத்துல இந்த கிரேக்க ரோம வீழ்ச்சிக்கு அப்புறம் கிரேக்கம் வீழ்ச்சி அடைய ரோம் வரும். ரோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்ல செழிப்பாக இருக்கும். ரோமினுடைய இறுதி கால பகுதியில உலகத்துல கத்தோலிக்க மதத்தினுடைய தாக்கத்தினால அதை நாங்க இருண்ட யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே மதத்தை சார்ந்திருந்ததுனால அதுல எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது. எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளால கட்டுப்படுத்த அல்லது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அது காலப்போக்கில் உடைவடைந்து சிலுவை யுத்தத்துக்கு பிறகு உடைவடைந்து நிலமானிய முறை வீழ்ச்சி அடைய அது உடைவடைந்து போக உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல குறிப்பா ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்படும். 15ஆம் நூற்றாண்டுல மறுமலர்ச்சி ஏற்படும். இந்த மறுமலர்ச்சி சிந்தனை என்ன செய்யும்னா உலகத்துல மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தும். மறுமலர்ச்சி ஏற்பட தேசிய அரசுகள் தோற்றம் பெறும். செல்வந்தர்கள் முதலாவது தோற்றம் பெறுவாங்க ரைட். நிறைய வர்த்தகர்கள் தோற்றம் பெறுவாங்க. அதன் மூலமா செல்வம் படைத்த வர்க்கங்கள் உருவாகும். அவங்க சில மன்னர்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா வளர்ச்சி அடைய பலம் கொண்ட தேசிய அரசுகள் என்ன செய்யும் சொல்லி சொன்னா ஐரோப்பாவில் உருவாகும். பலம் கொண்ட தேசிய அரசுகள் உருவாகினதுக்கு அப்புறமா நாடுகான் பயணங்கள் வளர்ச்சி அடையும். நாடுகான் பயணங்கள் வளர்ச்சி அடைய நாடுகள் புதிய நாடுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல கண்டுபிடிச்ச நாடுகளை பிறகு கட்டுப்படுத்த நினைப்பாங்க. அது காலனித்துவமாக மாறும். அப்ப இப்படி வளர்ச்சி அடைய பிரதேச புவியியலும் பிராந்திய புவியியலும் என்ன செய்ய வளர்ச்சி அடையுது. நாடுகான் பயணங்கள்ல போய் கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? ஒவ்வொரு நாடுகளையும் புதிய புதிய இடங்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டுபிடிப்பாங்க. இப்ப கண்டுபிடிக்க புதிய பிராந்தியங்கள் கண்டுபிடிக்கப்படும். அந்த பிராந்தியத்தினுடைய முக்கியத்துவம் வெளிப்படுத்தப்படும். அதன் மூலமாக பிராந்திய புவியியல்ல ஒரு பரிணாம வளர்ச்சி என்ன செய்யும் அப்படின்னா ஏற்படும். இது காலப்போக்கில் அப்படியே வர 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கைத்தொழில் புரட்சி உலகத்துல ஏற்பட மிக வேகமாக என்ன செய்யணும் காலனித்துவ நாடுகளை கட்டுப்படுத்துற வேலையில இந்த மேற்குலக நாடுகள் ஈடுபடும். அதுக்கு பிறகு அப்படியே வளர்ச்சியா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல அப்படியே காலனித்துவ நாடுகளை ஒவ்வொரு நாடுகளும் இப்ப பிரித்தானியர் இலங்கையை கட்டுப்படுத்தி இருந்த மாதிரி பிரான்சியர், போர்த்துக்கல், அதே மாதிரி ஒல்லாந்து போல அந்தந்த நாடுகளை கட்டுப்படுத்தினாங்களோ அந்த நாடுகள்ல தங்களுடைய அதிகாரத்தை என்ன செய்யறாங்கன்னா நிலைநாட்டாங்க. அதிகாரத்தை நிலைநாட்டும் போது அந்த பிராந்தியம் சார்ந்த விஷயங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அதை நடத்துறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுலயும் அதிக கவனம் செலுத்துறாங்க. அப்ப 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த பிராந்திய புவியல்ல ஒரு புதிய ஒரு வளர்ச்சி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்படுது ரைட். இது அடுத்த கட்ட வளர்ச்சியாக நாங்க சொல்றோம்
ரைட். நாங்க என்ன செய்யறோம், இதை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பிராந்திய புயலுடைய வளர்ச்சி காலகட்டங்களாக நாங்க என்ன செய்யறோம், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியை பார்க்கிறோம். அடுத்து பார்க்குறோம் அளவுசார் புரட்சி. அதனுடைய தொடர்ச்சியாக 1950கள்ல இருந்து 60கள்ல இருந்து இந்த அளவுசார் புரட்சி விபரண ரீதியான பிராந்திய புவியியலின் சிந்தனைகளை கணித முறைகளுக்கு என்ன செய்து மாத்து, ஸ்டாட்டிஸ்டிக்கலா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தடுக்கு கொண்டு போய் அந்த அளவுசார் புரட்சி பிரதேச புவியினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா பங்களிப்பு செய்யுது. இது அப்படியே வர 1970ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே என்ன செய்யுதுன்னா உலகம் நவீன காலத்துக்குள்ளால வருது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய ஐடியாலஜி உள்ளுக்குள்ளால வருது. அதே மாதிரி உலகத்துல அப்பதான் 1ஆம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த காலப்பகுதியில தான். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை உலகத்துல உருவாக்கப்படும். பிறகு நாங்க படிப்போம், இதெல்லாம் சொல்ற விஷயங்கள்லாம் பிறகு நீங்க ஜாயின் பண்ணலாம், ரைட். இது வளர்ச்சி அடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராந்தியங்களை நாங்க ஏற்கனவே மேல பார்த்த மாதிரி இயற்கை அடிப்படையில, அரசியல் அடிப்படையில, கலாச்சாரத்தின் அடிப்படையில, அதுலயும் மொழி இனத்தின் அடிப்படையில பாகுபடுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராந்திய புவியலாக நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க பாக்குறோம், ரைட். எனக்கு கீழே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு படம் ஒன்று தந்திருக்கோம். இதுல ஒவ்வொரு அடிப்படையில, சமூக அடிப்படையில நாங்க வேறுபடுத்தலாம், கலாச்சார அடிப்படையில வேறுபடுத்தலாம், அதே மாதிரி அரசியல் அடிப்படையில, வரலாற்று அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்னா பிராந்தியங்களை என்ன செய்யலாம்னா நாங்க வகைப்படுத்தி காட்டலாம், ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா படம் ஒன்று தந்திருப்போம். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், கண்டங்கள் அடிப்படையில் வேறுபடுத்தலாம் அல்லது பிராந்தியங்கள் அடிப்படையில ஒவ்வொரு இடங்கள் அடிப்படையில் நாங்க என்ன செய்யலாம்னா வேறுபடுத்தி நாங்க என்ன செய்யறோம்னா இந்த பிராந்திய புவியலை காட்டுறோம். இது பிராந்திய புவியினுடைய ஒரு வளர்ச்சி காலகட்டமாக இருக்கு, ரைட். அங்க ஆரம்பிக்கிறது, புராதன காலத்துல ஆரம்பிக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நீங்க பிராந்திய புவியலை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிராந்திய புவியினுடைய வளர்ச்சி தான், ரைட். ஆரம்ப காலத்துல பிராந்திய புவியலை நாங்க தேடி ரைட் இது இருக்குன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிராந்திய புவியலை ஒரு உயர்கல்வியில இருக்கக்கூடிய ஒரு கற்கை நெறியா இன்னைக்கு மாத்தி அதை இன்னைக்கு நவீன யுகத்துல நாங்க படிக்கிற அதை டெவலப் பண்ற இன்னைக்கு ஒரு ப்ரொசஸ்ல இறங்கி இருக்கோம் அப்படின்னா இது பிராந்திய புயலினுடைய ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா நாங்க என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அப்ப பிராந்திய புயலினுடைய ஒரு வளர்ச்சியாக இது இருக்கு. ஏன் இந்த பிராந்திய புவியில படிக்கணும் அப்படிங்கிறத நான் முதலே பார்த்தோம். தனித்தனியாக பார்க்கும்போது ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய இயற்கை, அரசியல், சமூக, பண்பாட்டு, பொருளாதார ஆய்வியல் விடயங்களை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா மிக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த பிராந்திய புயலினுடைய ஒரு முக்கியத்துவமாக அல்லது அதனுடைய நன்மைகளாக நாங்க பார்க்கலாம், ரைட். பிறகு நாங்க பார்க்கும்போது அது விளங்கும். இப்ப இது அடுத்த பகுதி, அதனுடைய வரலாற்று பரிணாமமாக நாங்க இதை பார்க்கலாம், ரைட். அடுத்து நாங்க பார்க்கிறோம் பிராந்திய புயலினுடைய அடிப்படை. எதன் அடிப்படையில் நாங்க மேலே பார்த்தோமா இல்லையா, பேசிக் ஆஃப் வேர்ல்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி நாங்க மேல நாங்க பார்த்தோமோ, எப்படி எந்தெந்த அடிப்படையில உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோமோ அதை நாங்க இன்னும் கொஞ்சம் விரிவா என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம், ரைட். எப்படி அப்ப முதலாவது நாங்க பார்த்தோம் இயற்கையின் அடிப்படையில் பார்த்தோம். நாங்க இங்க புவியியல் அடிப்படையில பார்க்கிறோம் எப்படி பிராந்தியங்கள் வந்து வகைப்படுத்தப்படுது அப்படிங்கிறது, அது எதன் அடிப்படையில் வந்து புரிந்து கொள்ளப்படுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப முதலாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா புவியியல் அடிப்படையில நாம புவியியல் படிக்கிற எங்களுக்கு தெரியும், கண்டங்கள் படிச்சிருப்போம், சமுத்திரங்கள் படிச்சிருப்போம், அதே மாதிரி கடல்கள் படிச்சிருப்போம். சோ இதெல்லாம் வந்து பிராந்தியங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு பிரதேசம். அப்ப சமுத்திரங்கள் படிக்கும் போது மிகப்பெரிய சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் படிச்சிருப்போம், அத்திலாந்திக், அடுத்து இந்து சமுத்திரம், அந்தார்டிக், ஆர்டிக் சமுத்திரங்கள் படிச்சிருப்போம். கண்டங்கள்னு பார்க்கும்போது ஆசியா படிச்சிருப்போம், அதே மாதிரி ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா படிச்சிருப்போம், அந்தார்டிக், ஐரோப்பா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களை நாங்க படிச்சிருப்போம். அப்ப இந்த மாதிரியான புவியியல் அடிப்படையில நாங்க பிரதேசங்களை என்ன செய்யறோம்னா வகைப்படுத்துறோம். சோ இது புவியியலினுடைய பிராந்திய புவியினுடைய அடிப்படையாக நாங்க பாக்குறோம், ரைட். நல்லா விளங்கிக்கங்க. உலக பிராந்தியங்களின் அடிப்படையில், எதன் அடிப்படையில் இந்த பிராந்தியங்கள் வகைப்படுத்தப்படுது அல்லது பாகுபடுத்தப்படுது அல்லது வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி பல பெயர்களை நாங்க சொல்லலாம். அதுல முதலாவது புவியியல் அடிப்படையில நாங்க பாக்குறோம் கண்டங்கள், சமுத்திரங்கள், பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம், இதை வேறுபடுத்தி நாங்க பாக்குறோம். இது முதலாவது விஷயம், ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பருவநிலை, காலநிலை அடிப்படையில வெப்பமண்டலம்னு சொல்லி பாக்குறோம், ரைட். அயன மண்டலம்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். இடைவெப்ப வலயம்னு சொல்லுவோம், குளிர் வலயம் அல்லது முனைவு வலயங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப உலகத்தை நாங்க என்ன செய்வோம்னா காலநிலை அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்னா பாகுபடுத்தலாம். சோ அப்ப அது இயற்கை புவியியல் அடிப்படை, புவியியல் என்பது இயற்கை. அப்ப இயற்கை அடிப்படையில நாங்க புவியியல் பிராந்தியங்களை வகைப்படுத்தலாம். கடைசி பாத்தீங்கன்னா புவியியல் அமைப்பு, மலைகள், இமாலய பிரதேசம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இமாலய பிரதேசம் நாங்க சொல்லுவோம். அல்லது எங்க சொல்றோம், இலங்கையில இருக்கக்கூடிய பீதுர் தாளகால மலை பிரதேசம், அல்லது சிவனொளி பாத மலை பிரதேசம், அல்லது கண்டியில இருக்க அந்தான மலை பிரதேசம், ரைட். மலைகள் அடிப்படையில சமவெளிகள், ஹோட்டன் சமவெளி பிரதேசம் இலங்கையில சொல்லலாம். இப்படி பிரதேசங்கள் அடிப்படை அங்க இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பிராந்தியத்தை நாங்க வகைப்படுத்துறோம். அப்ப புவியியல் அடிப்படையில நாங்க வகைப்படுத்துறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அரசியல் மற்றும் நிர்வாக அடிப்படை. அரசியல் மற்றும் என்னது நிர்வாக அடிப்படையில நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த பிராந்தியங்களை நாங்க வகைப்படுத்தலாம்.
சர்வதேச எல்லைகள் பொதுவாக வரலாற்று சம்பவங்கள், போர்கள், ஒப்பந்தங்கள் என்பவற்றின் அடிப்படையில் உருவாகிவே. இந்த உலகத்துல பிள்ளைகள் எப்ப இந்த ஆரம்ப காலத்துல நாங்க படிக்கும்போது நாடுகள்னு படிச்சிருக்க மாட்டோம், நாகரிகங்கள் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பேரரசுகள்னு சொல்லி தான் படிச்சிருப்போம். கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, இந்தியாவினுடைய மகத பேரரசு, மௌரிய பேரரசு, முகாலய பேரரசு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரரசுகள் சொல்லி படிப்போம். ஏன் அப்படின்னா அவங்க பெரிய அளவான நிலப்பரப்பை என்ன செஞ்சாங்கன்னா ஆட்சி பண்ணாங்க. இப்போ சோழ பேரரசு, சோழர்கள்லாம் இருக்காங்க, சேர சோழ பாண்டியர்கள்லாம் நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய நிலப்பரப்பை என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி ஆட்சி பண்ணாங்க. நிலப்பரப்பு தான் அதிகாரம். அப்ப பெரிய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணாங்க. ஆனா இந்த தேசிய அரசுகள் மறுமலர்ச்சி ஏற்பட, தேசிய அரசுகள் உருவாக, அதிகாரத்தினுடைய தாக்கம் உலகத்துல 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சி அடைய நாடுகளுக்கான எல்லைப்படுத்தல் செயற்பாடுகள் வந்து வளர்ச்சி அடையும். பலம் கொண்ட நாடுகள் தங்களுடைய நாட்டினுடைய எல்லைகளை என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வரையறை செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அது அரசியல் ரீதியாகவும் போர் ரீதியிலும் ஒப்பந்தங்கள் அடிப்படையிலும் என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு நாடு அரசியல் ரீதியாக என்ன செய்யுது பிராந்தியங்களாக மாறுது. உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கலாம், 1947ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து ரைட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் வங்காளதேசம் பிரிஞ்சு பங்களாதேஷ் பிரிஞ்சு போகும். ஸோ அப்படி ஒப்பந்தங்கள் அடிப்படையில பிரிஞ்சு போகும். இன்னைக்கும் போர் அடிப்படையிலும் என்ன செய்யும், நாடுகள் எல்லைப்படுத்தப்படுது, பிரிஞ்சிருக்கு, நிறைய சிக்கல்கள் இருக்கு. ரைட் நாங்க பிறகு பிராந்தியங்கள் படிக்கும் போது விஷயங்களை டீப்பா பார்ப்போம். ரைட் அப்ப அரசியல் அடிப்படையில நிர்வாக அடிப்படையில என்ன செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பிராந்தியங்கள் வகைப்படுத்தப்படுது. ரைட் அதுல கீழே பாருங்க உதாரணம் கொடுத்திருக்கோம். அரசியல் அமைப்பு சார்ந்து, அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன், ஜனநாயகம் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான். அதே மாதிரி அதிநிலை கெடுபிடி இருக்கு. கெடுபிடினா அதிக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் சவுதி அரேபியா, வடகொரியா போன்ற பிரதேசங்களை நாங்க சொல்றோம். ஒரே கட்சி முறை ரைட் சீனாவில், ரைட் சீனாவில் ஒரே கட்சி முறை தான், ஒரு கட்சி தான் இருக்கு சீனாவில். இப்போ இலங்கையில வந்து பல கட்சி நாடுகள், இந்தியா வந்து பல கட்சி நாடு. இப்போ சீனாவில் வந்து ஒரு கட்சி தான். அதே மாதிரி அமெரிக்கா வந்து இரு கட்சி. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஜனநாயக அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் சொல்லுமா இல்லையா, யாப்புன்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்களா இல்லையா, அந்த விஷயங்கள் அடிப்படையில். அப்ப அரசியல் மற்றும் நிர்வாக அடிப்படையில நாங்க பிராந்தியங்களுக்குள்ள என்ன செய்யறோம், ஒரு அடிப்படைகளை என்ன செய்யறோம்னா கொண்டு வரோம். உலக பிராந்தியங்களின் அடிப்படைகள் புவியியல் அடிப்படையில கொண்டு வரோம், அரசியல் மற்றும் நிர்வாகத்தின் அடிப்படையில பிராந்தியங்களை வகைப்படுத்துறோம். அடுத்து பண்பாடு அடிப்படையில் நாங்க மேல பார்த்த மாதிரி மொழி, மதம், கலாச்சாரத்தின் அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம்னா வேறுபடுத்தி காட்டுறோம். கலாச்சாரம் அப்படிங்கும் போது நாகரீகம், மொசபத்தேமிய நாகரீகம் ஈரான் ஈராக் பகுதிகளில் யூப்ரதீஸ் தைகிரிஸ் நதிகளை அடிப்படையாக கொண்டு வளர்ந்ததுன்னு சொல்றோம். சோ பிராந்தியங்களை நாகரீகங்கள் அடிப்படையில. அடுத்து பாக்குறோம் சிந்துவெளி நாகரிகம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல போயிட்டு கடலோட கலக்குது சிந்து நதி. சிந்து நதி நாகரிகத்தை அடிப்படையாக சிந்துவெளி பிரதேசம். குவாங்கோ நதி, மஞ்சள் நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சீனாவுல போயிட்டு கடலோட கலக்குது. சீனாவுல இருக்க மிக முக்கியமான ஒரு நதி. அப்ப மஞ்சள் நதி, குவாங்கோ நதி நாகரிகம்னு சொல்லி குவாங்கோ நாகரிகம் சொல்லுவோம். அடுத்து எகிப்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி பிரமிட்டுக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா. அப்ப எகிப்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா எகிப்திய நைல் நதியை அடிப்படையாக கொண்ட எகிப்திய நாகரிகம். சோ அப்ப நாங்க நாகரிகம் அடிப்படையில வரலாற்று அடிப்படையில பிராந்தியங்கள் நாங்க வகைப்படுத்தோம், பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம். அடுத்து நாங்க பாக்குறோம் மொழி அடிப்படையில, அது ஆங்கிலம் சர்வதேச மொழிகள் அடிப்படையில நாங்க இது பண்ணலாம். மத அடிப்படையில ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து மத அடிப்படையில் இந்தியா, நேபாளம், இஸ்லாம் மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்க நாடுகள், கிறிஸ்தவம் ஐரோப்பா அமெரிக்க நாடுகள், பௌத்தம் சீனா, ஜப்பான், தென்கிழக்கு ஆசியா, அதே மாதிரி குறிப்பா இலங்கை போன்ற நாடுகள் மதம் சார்ந்து பௌத்த மதம் சார்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். நாகரிகங்களை நாங்க மேல பார்த்த மாதிரி வரும். சோ இதெல்லாம் அடுத்த அடிப்படை, பண்பாட்டு அடிப்படை. ரைட் பண்பாடு என்பது மதம், இனம், மொழி எல்லாம் சேர்ந்ததுதான் பண்பாடு. இது மூண்டையும் உள்ளடக்குனதான் பண்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட் அடுத்து நாங்க பாக்குறோம் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அடிப்படை. ஏற்கனவே பொருளாதாரம்னு சொல்லி மேல பார்த்தோமா இல்லையா. அப்ப தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில நாங்க இன்னைக்கு என்ன செய்யறோம், பிராந்தியங்களை நாங்க அடிப்படையா என்ன செய்யறோம், வகைப்படுத்துறோம். ரைட் அதனுடைய வளர்ச்சி அடிப்படையில என்ன உற்பத்தி நடக்குது, அங்க என்ன இயற்கை வளங்கள் இருக்கு, அதன் அடிப்படையில நாங்க என்ன செய்யறோம்னா நாங்க இன்னைக்கு வகைப்படுத்துறதுக்கு வந்துட்டோம். அடுத்து வரலாற்று அடிப்படை. ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி பழைய கால பேரரசுகள், ரோம பேரரசு, கிரேக்க பேரரசு, மங்கோல் பேரரசு, அதே மாதிரி மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் அசோக சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணார் ஒருத்தர். அவர் வந்து இலங்கைக்கு வந்து தேவநம்பிக்கைக்கான காலத்துல வந்து பௌத்த மதத்தை இலங்கை கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த அசோக மௌரிய பேரரசோட, மௌரிய பேரரசுக்கு அடுத்து அசோக பேரரசோட வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் தான் எல்லாமே. ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா காலனிய காலம். காலனிய காலம்னு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐரோப்பா காலனித்துவ நாடு. ஏற்கனவே நாங்க படிச்ச அங்க நாடுகான் பயணங்கள், அதுக்கப்புறமா அப்படியே டெவலப் ஆகி வந்த அந்த பகுதிகள். ரைட் அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா புரட்சி கால பகுதி. உலகத்துல ஏற்பட்ட புரட்சி நிறைய ரஷ்ய புரட்சியா இருக்கலாம், எழுத்து பிள்ளைகள் கொஞ்சம் இருக்கு. ரஷ்ய புரட்சியா இருக்கலாம், பிரான்சிய புரட்சியா இருக்கலாம், அமெரிக்க புரட்சியாக இருக்கலாம், சீன புரட்சியாக இருக்கலாம். ரைட் இதெல்லாம் உலகத்துல மிகப்பெரிய மாறுதல்களையும் வரலாற்று பிராந்தியங்கள் அடிப்படையாக வைக்கிறதுலையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. ரைட் நாங்க பிறகு ஏதாவது பிரதேசங்கள் படிக்கும் போது இந்த புரட்சிகளை நாங்க கனெக்ட் பண்ணி படிப்போம். ரைட் அடுத்து சமூக அடிப்படையில் ஆய்வு மற்றும் வாழ்க்கை முறை அடிப்படை. நகர்ப்புற வாழ்க்கை, நகர்ப்புற பிரதேசம், கிராம பிரதேசம், விவசாய பிரதேசம்,
ரைட். இன்னைக்கு இலங்கையில பிரிக்கிறோமா இல்லையா? கரையோர மீன்பிடி சார்ந்த பிரதேசங்கள் பிரிக்கிறோமா, அழக பெருந்தோட்டத்துறை சார்ந்த பிரதேசம். ரைட். நாங்க இன்னைக்கு ஒவ்வொரு பிரதேசங்களாக நாங்க என்ன செய்யறோம், சமூக அடிப்படையில ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நாங்க என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். அடுத்து ஜன நுகர்வு, மக்களுடைய நுகர்வின் மக்கள் அடர்த்தி அடிப்படையில, மக்கள் சனத்தொகை அடிப்படையில நாங்க பிரிக்கிறோம். உலகினுடைய சனத்தொகை கூடிய பிரதேசம் இந்தியா, 2வது சீனா. ரைட். உயர் அடர்த்தி கொண்ட, அடர்த்தி அப்படிங்கிற அதிகமான மக்கள் வாழக்கூடிய பிரதேசம். அடுத்து வாழ்நாள் நிலை, வாழக்கூடிய உயர் சராசரி ஆயுளை கொண்ட பிரதேசம் ஜப்பான் அதிகமா இருக்கு. ரைட். மேல ஸ்வீடன்லாம் இருக்கு. ரைட். ஸ்வீடன்லாம் இருக்கு, நான் சும்மா போட்டிருக்கேன் ஜப்பான். ரைட். இப்படியான பிரதேசங்களை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க பாக்குறோம். அப்ப உலக பிராந்தியங்களை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதன் அடிப்படையில நாங்க வகைப்படுத்தி நாங்க பார்க்கலாம். ரைட். உலக பிராந்தியங்களுடைய அடிப்படைகளாக இதை நாங்க பார்க்கலாம். புவியியல் அடிப்படையில, அரசியல் மற்றும் நிர்வாக அடிப்படை, பண்பாட்டு அடிப்படையில, தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார அடிப்படை, வரலாற்று அடிப்படையில, சமூக அடிப்படைன்னு சொல்லி நாங்க வேகப்படுத்தி பார்க்கலாம். ரைட். இன்னைக்கு போட்டிருக்கிறது எல்லாம் உலகம் படம் தான். ரைட். அடுத்து உலக பிராந்தியத்தினுடைய முக்கியத்துவம் நாங்க ஏற்கனவே கதைச்சதுதான். பருவநிலை மற்றும் இயற்கை வளங்களை பத்தி ஒவ்வொரு பிரதேசத்தை பத்தியும் தனித்தனியாக என்ன செய்யலாம், பிராந்திய புவியியல்ல கற்றுக்கொள்ளலாம். இப்போ பொதுவா உலகத்தை பத்தி படிக்கிறதுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராந்தியங்களை பற்றி படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப நாங்க பொதுவாக ஆசிய கண்டத்தை படிக்கும் போது ரைட் ஜென்ரலா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி படிப்போம். அதுவே நாங்க தென்னாசியாவை தனியா படிக்கிறோம், கிழக்கு ஆசியாவை தனியா படிக்கிறோம், மத்திய ஆசியாவை தனியா படிக்கிறோம், மேற்காசியாவை தனியா படிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த பிராந்தியங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு, அரசியல் சமூக பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கு, எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு, அரசியல் ரீதியான என்ன குழப்பம் இருக்கு, பொருளாதார ரீதியா என்ன இருக்கு, என்ன பலம் இருக்கு அந்த நாடுகள்ல அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பிராந்தியத்தினுடைய விஷயங்களை நாங்க தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது பிராந்தியத்தினுடைய முக்கியத்துவமா நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா நாங்க பார்க்கலாம். ரைட். மக்கள் தொகை, குடியிருப்பு சார்ந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம், பண்பாடு, கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் இது அதனுடைய நன்மைகளாக நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லலாம். இது பிராந்திய புவியினுடைய நன்மைகளாக நாங்க பார்க்கிறோம். இதுதான் அடிப்படை, இதான் பேசிக் பிராந்திய புவியியல் சார்ந்த விஷயங்கள். அப்ப பிராந்திய புவியியல் என்றால் என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு பிராந்தியத்தை பத்தி படிக்கிறது, அதுக்குள்ளால் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், இயற்கை சார்ந்து இருக்கலாம், அரசியல் சார்ந்து இருக்கலாம், பண்பாடு சார்ந்து இருக்கலாம், சமூகம் சார்ந்து இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சோ இதுகள் சார்ந்து நாங்க படிக்கும் போது ஒரு பிராந்திய புவியியல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதனுடைய வரலாற்று பின்னணி இருக்கு. ஆரம்ப காலத்தை, புராதன காலத்தை படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சது. ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா படிப்படியாக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுவோம். ரைட். அடிப்படை என்றால் உள்ளடக்கம் நாங்க சொல்லலாம், உள்ளடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிராந்திய புவியினுடைய உள்ளடக்கங்களாக நாங்க சொல்லலாம். உள்ளடக்கங்களை குறிப்பிடுக, அடிப்படைகளை குறிப்பிடுக, எதன் அடிப்படையில் பிராந்திய புவியியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். சேம் இதே பிரச்சனை தான். ஒரே விடயங்கள் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், மாறி மாறி வரும். ரைட். இது பிராந்திய புவியினுடைய ஒரு அறிமுக பகுதியாக இருக்கும். இந்த பிராந்திய புவி எப்படி இருக்கும், ஒரு அறிமுக பகுதியாக இது அமையும். ரைட். அப்ப முதலாவது நாங்க ஃபர்ஸ்ட்ல பார்த்த விஷயங்கள், கடைசியா இப்ப நாங்க பார்த்தது பிராந்தியத்தினுடைய முக்கியத்துவம். பிராந்தியத்தினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கும்போது நாங்க இப்ப இதை ஏன் டீப்பா கதைக்கல அப்படின்னா நான் பிறகு இதை பத்தி தான் படிக்க போறோம். அப்ப இங்க நாங்க டைம் அதை இது பண்ண தேவையில்ல. பிறகு ஒவ்வொரு பிராந்தியங்களை பத்தி படிக்கும் போது உங்களுக்கே தெரிய வரும், ஒரு பிராந்தியத்துல நாங்க என்னென்ன விஷயங்கள் நாங்க தெரிந்து கொள்றோம், அதனுடைய நன்மை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். ரைட். இது பிராந்தியத்தினுடைய ஒரு அறிமுகமாக நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க பார்க்கலாம். ரைட். ஓகே. ரைட். இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா. சார், பிராந்திய புவியோட நோக்கத்துக்கு ரைஸ் ஹேண்ட் பண்ணிட்டு ஒருக்க பேசுங்க பாப்போம் ஓவராலா. பிராந்திய புவியியலின் உள்ளடக்கம். பிராந்திய புவியினுடைய உள்ளடக்கம். ரைட். ஓகே. ரைட். இன்னொரு ஆள் ஏதோ கேள்வி கேட்டீங்க, அதை கேளுங்க. சார், பிராந்திய புவியோட நோக்கம் என்ன சார்? பிராந்திய புவியினுடைய நோக்கம் பிராந்தியங்களை தனித்தனியா படிக்கிறது தான். பிராந்திய புவியினுடைய நோக்கம் ஒவ்வொரு பிராந்தியங்கள் மீது தனித்தனியான ஒரு கவனம் செலுத்துறதும். முதலாவது கேள்விக்கு நான் வரேன். தனித்தனியான கவனம் செலுத்துறதும், அந்த பிராந்திய புவியினுடைய அடிப்படைகளை தெரிஞ்சு கொள்றதும், அந்த பிராந்திய புவியில கட்டமைக்கிறதும், அந்த பிராந்திய புவியினுடைய அறிவை பெற்றுக்கொண்டு உலக புவியினுடைய அல்லது உலகத்தினுடைய அந்த அரசியல் சார்ந்த பொருளாதார பண்பாடு சார்ந்த விஷயங்களோட ஒப்பிட்டு நோக்குறது தான் அதனுடைய நோக்கம். ரைட். இது ரெண்டாவது. முதலாவது உள்ளடக்கங்கள்னு வரும்போது நாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல பார்த்த விஷயங்கள் தான். பிராந்திய புவியினுடைய அடிப்படைகள்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அதுல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. உள்ளடக்கம் அடிப்படை, இயற்கை சார்ந்த விஷயங்கள் சார்ந்து அதண்ட உள்ளடக்கம் இருக்கும், கலாச்சாரம் சார்ந்து இருக்கும், பண்பாடு சார்ந்து இருக்கும், அரசியல் சார்ந்து இருக்கும். ரைட். இதுதான் பிராந்திய புவியினுடைய அடிப்படைகள், உள்ளடக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொருளாதாரம் சார்ந்து இருக்கும். ரைட். அதனுடைய உள்ளடக்கங்கள் எப்படி இருக்கு. இப்ப நான் ஒவ்வொரு பிரதேசங்களை பத்தி படிக்கும் போது அது உங்களுக்கு தெளிவாயிரும். ரைட். ஓகே. வேற ஏதாவது இருக்கா டவுட், கேள்வி ஏதாவது? ரைட். ஓகே பிள்ளைகள், அப்படி கேள்வி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் இந்த லிங்க் எண்ட் பண்றேன். இதே லிங்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. சரியா 7:10. ரைட். ஓகே. இப்போ ஜாயின் பண்ணுங்க. நாங்க அடுத்த பகுதி நாங்க சோவியத் ஐரோப்பிய ஒன்றியம் சம்பந்தமாக நாங்க என்ன செய்வோம்னா அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே.
குயிக்கா ஜாயின் பண்ண பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரியா?